கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களை நான் அழைக்கிறேன். இந்த மே மாதத்தில் ஆண்டவர் பயங்கர வெயில் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம வேலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர வெயில். ஸோ எல்லோரும் பத்திரமாக இருங்க. அதிகமாக வெயிலில் சுற்றாமல் கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பத்திரமாக உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நாம் ஜெபத்துடன் இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்கப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே தேவரீர், இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் கர்த்தாவே தேவரீர் அப்பா, எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தாவே தேவரீர் அப்பா, வாய்களை திறந்து பாடல்களை பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு நீர் பலத்தை கொடுத்ததற்காக நன்றி. அதை தவிர கர்த்தாவே தேவருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து ஜீவிக்க நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. கர்த்தாவே வராதவங்க எல்லாருக்காக க்ஷமிக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீர் கிருபைத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய வல்ல நாமத்திலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட முதலாவது பாடலாக நாம் பாடப்போவது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆண்டவரே, நான் எந்த காலம் எந்த நேரம் யார் குறுக்க வந்தாலும் யார் என்ன செய்தாலும் நான் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை தான் நாம் பாடப்போம். ஹல்லேலூயா. அதில் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன்,
நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு பாடல், நம்ம ஈஸியாக பாடிட்டு போயிடலாம். ஆனால் அதோட வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான வார்த்தைகள். எந்த காலத்திலும் நான் உம்மை துதிப்பேன்ன்றது ஒரு உண்மையால மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம். ஏனென்றால் நாம் துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் 2 நேரங்களிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பது கடினமான காரியம். நிறைய பேர்கிட்ட நம்ம சுகமாக இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, வியாதியாக இருக்கும்பொழுது, இக்கட்டான சூழ்நிலை, ஃபீஸ் கட்ட முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நேரங்களில் அவர்கள்கிட்ட போய் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால தான் இந்த பாடல் வேக வேகமாக நாம் பாடும் பொழுது இந்த பாடல் பாடலாம், இது தவறு கிடையாது. அதோட அர்த்தம், ஆழமான அர்த்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த காலத்திலும் ஆண்டவரை நான் துதிப்பேன் என்றது உண்மையாலே ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த நேரத்தில் கூட இந்த பாடலை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேகமாக இல்லாமல் மெதுவாக பாடுவோம். ஆனால் இந்த வாட்டி நம்மெல்லாம் பாடும்போது இதோடைய அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். ஏனென்றால் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்லி அழகாக இங்கிலீஷில் போட்டுருக்கு. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எல்லாமாய் இருந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த பாடலை இன்னும் கொஞ்சம் கம்மியான ஒரு வேகத்துடன் நாம் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா கண்களை மூடுவோம். ஆராதனை வேளையில ஆராதனைக்கு நேராக கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா தேவரீர், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையில் அப்பா உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்பா கர்த்தாவே தேவரீர், அப்பா உம்மை துதிப்பேன். கர்த்தாவே நீர் நல்லவர், வல்லவர், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நீர் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. எந்த சூழ்நிலை என் வாழ்விலும் கர்த்தாவே தேவரீர், என் தாழ்விலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவரீர் அப்பா நான் உண்மை துதிப்பேன், நன்றி சொல்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி சொல்வேன் அப்பா. சூழ்நிலைகள் அப்பா கர்த்தாவே தேவரீர் கடினமாக தான் இருக்கிறது அப்பா. கர்த்தாவே தேவரீர் இந்த மாதம் கூட அப்பா தேவரீர் ஃபீஸ் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட நிறைய காரியங்கள் செலவுகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கை நாயகன் அவர் ஒருவரே, அவரே ஜெயம் கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த மாதத்தில் நாம் பார்க்கும் தலைப்பு, நான் பரலோகத்தின் குடிமகன், I am a citizen of heaven, நான் பரலோகத்தின் குடிமகன் என்ற ஒரு தலைப்பில் நாம் இந்த மாதம் முழுதும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் அதுதான் சொல்கிறார் நம்மை பார்த்து, நீ பரலோகத்தின் ஒரு குடிமகன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பரலோகத்தில் இருந்து நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் இருந்து முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் தருகிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 அவரை பார்த்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் என் ஆண்டவரே, அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்,
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை நோக்கி ஹalleluya துதிப்போம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக மாற்றுகிற தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையுமே கர்த்தாவே ஜெயமாக மாற்றுகிற தேவன், எங்களுக்காக யுத்தத்தில் வல்லமையாக கர்த்தாவே தேவரீர் அப்பா போரிடும் தேவன். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கர்த்தாவே தேவரீர் அப்பா அப்பா குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து பயந்த போது, ஆண்டவரே நீர் அப்பா தேவரீர் உங்களுக்காக நான் யுத்தம் செய்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தால் போதும், பி ஸ்டில் என்று சொன்னீரே அப்பா கர்த்தாவே தேவரீர். அப்படி பக்கத்த மகத்துவமுள்ள தேவன் அப்பா கர்த்தாவே. ஹalleluya. நீர் நம்பிக்கையின் தேவன், நீர் ஒருவரே. ஹalleluya. ஜெய கொடுக்கும் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹalleluya. அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே தாங்கப்பா. ஹalleluya ஹalleluya. நிறைய பேர் இந்த பாடலை பாடினோம், ஆனால் எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் உண்டு? எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவார். ஏனென்றால் ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹalleluya
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்பிக்கை தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த விசுவாசம் நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் யாரெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், அவர் மூலமாக எனக்கு ஜெயம் உண்டு, அவர் மூலமாக எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்கிறார்களோ, இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏனென்றால் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அதை செய்து கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால் ஹல்லேலூயா, இன்றைக்கு நாம் பாடின பொழுது, ஆண்டவர் நோக்கி பாடின பொழுது, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் செய்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஜெயம். ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் கர்த்தாவே தேவரீர் எதிர்த்து நிற்கும் சூழ்நிலைகள் எரிகோ கோட்டையை போல எதிர்த்து நிற்கிறது. ஆனாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. 7 நாள் நான் அந்த கோட்டையை சுற்றி வந்த பொழுது ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் 7வது நாள் 7 முறை அந்த கோட்டையை சுற்றி வந்து எக்கால தொனியை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் சொன்னபடியே அந்த அகலத்தை, அந்த சுவரை, அந்த மதில் சுவரை ஆண்டவர் உடைத்தார். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை உடைத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இவர்கள் எதுவும் செய்யவில்லை இஸ்ரவேலர்கள், அவர்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஜெயம் கொடுக்கும் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் தேவனே அப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நீதியின் கரத்தினாலே எங்களை தாங்கி நடத்துறீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய நீதியின் கரத்தினாலே, ஹல்லேலூயா, உம்முடைய வலது கரத்தினாலே எங்களை தாங்கி நடத்துறீங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் எங்கள் விசுவாசம் அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக எங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எங்களை ஜெயம் கொடுப்பார், எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், எங்கள் குடும்ப சூழ்நிலையிலிருந்து ஜெயம் கொடுப்பார், என்னுடைய வேலையிலே ஜெயம் கொடுப்பார், என்னுடைய பள்ளியில் கல்லூரியில் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் என் அக்கா, என் தம்பி, என் தங்கை வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள தேவன் என் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதேதான் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு பிதாவை காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது, என்னை பார்த்தவன் பிதாவை காண்கிறான். ஹல்லேலூயா என்று சொன்ன இயேசு ஆண்டவர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கும் ஆண்டவர். அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே தேவகுமாரன். நமக்காக ஆண்டவரை காட்ட வந்த ஒருவர். ஹல்லேலூயா. அவர் தேவகுமாரன், தேவனின் சாயலில் இருப்பவர். ஹல்லேலூயா. 1 கொலோசியர் 1:3 he is the radiance of God. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய மகிமையின் ரூபமாய் இருக்கிறார் என்று ஹல்லேலூயா வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்பா தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். மகிமையில் கர்த்தாவே தேவரே, பிதாவின் மகிமையில் அப்பா, மகிமையோடு மகிமையாக அந்த பரலோகத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது உம்முடைய கர்த்தாவே பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறீரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம்.
பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Hallelujah. Jesus God. Hallelujah. 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 ஆண்டவரே அப்பா மகிமை உள்ளவரே மாட்சிமை உள்ளவரே பரிசு
பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரும் சேரக்கூடாத மகா பரிசுத்த ஒளியில் வாசம் செய்கிறீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை சுற்றிலும் கர்த்தாவே ஏராளமான கர்த்தாவே ஏராளமான தூதர்கள் என்னாலும் ஸ்தோத்திரம் 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 மகிமை 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 ஹோலி 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 பரிசுத்தம் 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 என்று கர்த்தாவே என்னாலும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தாவே அப்பா மகிமை மாட்சிமை எல்லாவற்றுக்கும் உடையவர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரே அப்பா தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே தேவரீர். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா தேவரீர் அப்பா துதித்து ஆராதிக்க போற்ற அப்பா கர்த்தாவே தேவரீர் எங்களை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா தேவனே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீ விசுவாசிப்பதால் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தால் உங்க வாழ்க்கையை பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷம் பின்னாடி திரும்பி பாருங்க. நல்லதுதான். சில நேரங்களில் நாம் பின்னாடி திரும்பி பார்ப்பது நல்லது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆண்டவர் சில சூழ்நிலையிலே அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களையும் ஹல்லேலூயா அப்பா நல்லபடியாக ஒரு அற்புத வாழ்க்கையை கொடுத்து நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் யோசித்து பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி இந்த நேரத்தில் இருந்தீங்க? ஹல்லேலூயா. ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? ஆண்டவர் இதை செய்வார், இப்படி கொண்டு வந்து நம்மை விடுவார், ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு செய்வார், இப்படி என் வாழ்க்கை உயர்ந்த இடத்தில் இருக்கும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவரே 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் காணாமல் இருந்தேன். ஆண்டவரே நான் காணாமல் இருந்த ஆட்டுக்குட்டியாக எங்கேயோ இருந்தேன்ப்பா. கொஞ்சம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் காணாமல் இருந்தேன்ப்பா. இன்றைக்கு அப்பா தேவரீர் என்னை வழி நடத்தி வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி அப்பா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. போன ஆண்டு ஹல்லேலூயா போன ஆண்டு இந்த மே மாதத்தில் ஆண்டவர் எப்படியாக நம்மளை வல்லமையாக நடத்தினார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மோசமாக இருந்த போதிலும் அந்த நேரங்களில் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய காக்கும் கரங்களால் நம்மை காத்து கொண்டார். கரங்களை நீட்டி அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் கூட கர்த்தர் சொல்வது, நீ பரலோகத்தின் குடிமகன். You are a citizen of heaven. Hallelujah, hallelujah, hallelujah. அதை நீ விசுவாசித்தால் பரலோகத்தில் இருக்கும் எல்லா அதிசயங்களும் பரலோகத்தில் இருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு நாம் அதை விசுவாசிப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மை பார்த்து சொல்கிறார். நீ விசுவாசி, நீ விசுவாசி, நீ விசுவாசி. நீ ஒரு பரலோகத்தின் குடிமகன், நீ ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவன் என்பதை விசுவாசி. You are not part of this world. Hallelujah. ஆண்டவர் நம்மை ஜீவ புத்தகத்தில் நம் பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்த பெயர் என்றைக்குமே ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. We are all God's children. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரலோகத்தின் குடிமகன்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கேட்பது இதுதான். ஹல்லேலூயா. நீ என்னை விசுவாசித்து என்னை நீ ஆராதி. ஹல்லேலூயா. இந்த பூமியில் நீ எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாயிரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடுகிறவர் புறஜாதிகளாக இருப்பார்கள். சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் கர்த்தரை நம்பாதவர்களாக இருப்பார்கள். ஐயோ
இப்படி நடந்து விடுமா என் வாழ்க்கையில் என்று பயப்படுபவர்கள், கர்த்தரை நம்பாமல் இருப்பவர்கள். ஆனால் நானோ ஹல்லேலூயா கர்த்தரை நம்பும் மனிதன். ஹல்லேலூயா, நானோ கர்த்தரை விசுவாசிக்கும், ஜீவனுள்ள கர்த்தரை விசுவாசிக்கும் நபர். ஹல்லேலூயா, அதனால் ஹல்லேலூயா நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். என் உதடுகளால் இதை நான் சொல்லவில்லை என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்னை உதடுகளால் சொல்லவில்லை, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன். என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனே, என்னை இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து வழிநடத்தி, என் குடும்பத்தை வழிநடத்தி, எனக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் காத்து வழிநடத்தி வந்த தேவனே, இனிமேலும் என்னை நீர் காத்து வழிநடத்துவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வோம். ஹல்லேலூயா, ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. ஜீசஸ் glory, glory, glory. ஓரி பாதா சந்தரபாரே. ஹல்லேலூயா, ஜீசஸ் வாரோரா பாதா. மாஷிவரதோ ஈரபதோ. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. தொடட்டும் ஆவியானவர் இந்த வேளையில கூட உங்கள் இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். ரெஹதே மரதா சந்தரபாரே. Hallelujah. Oh Jesus, thank you for Lord for your presence, Lord. Hallelujah. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. நன்றி, நன்றி. சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். நாங்கள் கிருபை எங்கள் மேலேற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே,
அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. அவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா கர்த்தாவே, இந்த ஆராதனை வேலை நீ தந்ததற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமாக ஆவியானவரை எங்களை பலப்படுத்தி அப்பா வார்த்தைக்கு நேராக எங்களை கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, நாங்கள் பரலோகத்தின் குடிமகன்கள், நாங்கள் பரலோகத்தில் இருக்கும் கர்த்தாவே தேவரீ. எங்கள் வாழ்க்கை கர்த்தாவே தேவரீர் அப்பா இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்தின் அப்பா கர்த்தாவே கோட்பாடுகள் அல்ல, உலகத்தில் கர்த்தாவே தேவரீர் இருக்கும் சட்டங்கள் அல்ல கர்த்தாவே தேவரீர். எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே abide by the laws of heaven. hallelujah கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே பரலோகத்தின் குடிமகன்களாய் இருக்கிறோம், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. hallelujah. இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அப்பா கர்த்தாவே, சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வியாதி அந்த பலவீனம் நீங்கி போவதாக கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய வல்லமையான கரம், சுகமளிக்கும் கரம் கர்த்தாவே தேவரீர் இப்பொழுதே கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. அப்பா உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு, உம்முடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா தேவரீர். கர்த்தாவே நீர் இந்த வேலையில கூட விடுதலையாக்குங்க தேவரீர். ஹல்லேலூயா. முக்கியமாக ஃபைனான்ஷியல் கட்டுகளை மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிற தேவரீர். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் விடுவீங்க தேவரீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பரலோகத்தின் குடிமகன், கர்த்தர் எனக்கு பரலோகத்திலிருந்து பொக்கிஷங்களை தருவார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களை அப்பா நீர் கண்ணோக்கி பாருங்க தேவரீர். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். ஹல்லேலூயா. நம்பிக்கையும் விசுவாசத்துடன் காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் நீர் கைவிடுவதில்லை, அதற்காக நன்றி அப்பா. இயேசுவே ஆசீர்வத்தை பலப்படுத்துங்க கர்த்தாவே தேவரே. அனைவரும் உடைய கரத்தில் கொடுக்குற வழிநடத்துங்க அப்பா. இந்த நேரத்தில் கூட
வார்த்தைக்காக கத்தாவே தேவரே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அடியானை தாழ்த்துகிறேன், எனக்கும் நீங்கள் கற்றுத்தாங்க அப்பா, வழி நடத்தி பலப்படுத்துங்க. ஆவியானவரே தேவரீர் அப்பா, உம்முடைய அசைவாடுதல், உடைய கத்தாவே தேவரீர் அப்பா, உம்முடைய ஊன்றுதல் அப்பா கத்தாவே எங்களுக்கு தேவை அப்பா. நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். புதிய மாதத்தில் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் நாம் பார்ப்போம் தலைப்பு ஐ ஆம் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன். பிலிப்பியர் 3:20 நாம் மாதந்தோறும் இந்த மாதம் முழுதும் வாரம் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3:20 நான் பரலோகத்தின் ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவன், நான் குடிமகன், பரலோகத்தின் குடிமகன் என்று பார்க்க போகிறோம். படிப்போம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் என் ரட்சகர். அவரை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் இந்த பூமியின் ஆள் அல்ல, நான் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது அன்றையிலிருந்து நான் இந்த பரலோகத்தின் குடிமகன். ஹல்லேலூயா. அதுதான் நான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தின் குடிமகன் பொழுது நமக்குள்ள ஒரு பெலன் வர வேண்டும். நிறைய பேர் இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். பார்த்தோம் அப்படியே ஏன் அப்படின்னா வாட் இஸ் ஹெவன் அண்ட் வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன்? பரலோகத்தின் ராஜ்யம் என்ன, பரலோகத்தின் குடிமகன் என்ன என்று நமக்கு அந்த 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 ஒரு விழிப்போ, அந்த விழிப்புணர்வோ, இல்லைன்னா அந்த ஒரு ஞானமோ அறிவோ நாம் இல்லாததால் நாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் வருவார், நாம் பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு. அது சரிதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ இந்த பூமியில் வாழும் பொழுதே, when you are here on earth, நீ இந்த பூமியில் வாழும் பொழுதே நீ பரலோகத்தின் குடிமகன் என்கிறார். ஹல்லேலூயா. நீ பரலோகத்தில் வாழும் பொழுது பரலோகத்தின் குடிமகன் அல்ல, அப்பொழுதும் நீ குடிமகன் தான். ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம்? நான் பரலோகத்திற்கு போகும் பொழுது, ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது ஆண்டவர் என்னை கொண்டு போவார், அப்பொழுது நான் பரலோகத்தின் குடிமகன், இந்த பூமியில் இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. வார்த்தை என்ன சொல்கிறது? நீ இந்த பூமியில் இருக்கும் பொழுதே, நீ இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நீ பரலோகத்தின் குடிமகன் சொல்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நீ இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பரலோகத்தின் குடிமகன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு சில பேர்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு பிஆர் கிடைக்கும். இப்போ கனடாக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பிஆர் கிடைக்கும், ஆஸ்திரேலியா போனாங்கன்னா அவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்னு சொல்லிட்டு. யூஎஸ்க்கு போனால் க்ரீன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது. 10 வருஷமாக சில பேருக்குலாம் க்ரீன் கார்டு கிடைக்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் க்ரீன் கார்டு கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் ஒரு க்ரீன் கார்டு ஹோல்டர், ப்ளூ கார்டு ஹோல்டர்ன்றாங்க சில பேர். இதெல்லாம் பார்த்தோம் என்றால் அந்தந்த தேசங்களில் குடிமகன்கள் எனக்கு உரிமை கிடைத்திருக்கிறது. நான் குடிமகன் என்ற உரிமை எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் நான் யாரோ இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படித்தானே இருக்குது. ஆனால் நான் எப்பொழுது பிஆர் எனக்கு கிடைத்ததோ, எப்பொழுது எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைத்ததோ, எப்பொழுது எனக்கு க்ரீன் கார்டு கிடைத்ததோ, எப்பொழுது நான் ஒரு சிட்டிசனாக மாறினனோ அப்பொழுது எனக்கு சில உரிமைகள் எனக்கு அந்த இடத்தில் உண்டு. அந்த கவர்மெண்ட் நான் சொல்வதை கேட்கிறது, அந்த கவர்மெண்ட் எனக்காக செய்கிறது, எனக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கிறது. இதுதான் நம் உலகத்தில் பார்க்கிறோம். பரலோகத்தின் குடிமகன் என்று சொல்லும் பொழுது when you are a citizen of heaven, அப்போது நமக்கும் சில ரைட்ஸ் இருக்குது, சில உரிமைகள் இருக்குது. ஆண்டவர் சில காரியங்களை நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம கேலண்டரில் கூட இருக்கும், அதுக்கு ரிலேட்டடான சில வசனங்கள். மத்தேயு
மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அப்புறமா இந்த முழுதுமாக நாம் பார்க்க போவதில்லை. ஆனாலும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருந்து ஆண்டவர் சில ஊமைகளை, பேரபிள், சில ஊமைகளை ஆண்டவர் சொல்கிறார். 13லேருந்து முழுதுமாக ஒரு 7 உவமைகளை அந்த இடத்தில் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் அப்புறமாக படித்து பாருங்கள். அந்த இடத்தில் இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், இந்த முதல் பேரபிள், அந்த முதல் உவமையில் ஆண்டவர் சொல்வது, ஒருவன் பாருங்க 13:1, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். பாருங்க, அப்போ விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒருவர், இந்த இடத்துல ஆண்டவர் ஒருவரை குறித்து, ஒரு விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். படிங்க. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பாருங்க, அவன் விதைக்கும் பொழுது என்ன நடந்தது? வழியில நிறைய விதைகள் விழுந்தது. ஒரு சில வழியில் விழுந்தது. அதில் அதுக்கப்புறம் படித்து பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் இதில் விழுந்தது, முள்புதரில் விழுந்தது, அது விழுந்தது, எல்லாம் நாம் பார்ப்போம். ஆனால் முதல்ல காரியம் என்னவென்றால், வழியில் விழுந்தது. அதுதான் நாம் முதல் பார்க்கிறோம். த சீட்ஸ் ஆன் த பாத்வே, வழியில் விழுந்த விதைகள். அப்போது இந்த இடத்தில் ஆண்டவர் அதுக்கு எதற்கு ஒப்பினைய சொல்கிறார்? வாட் இஸ் ஹி கம்பேரிங் டு? இந்த வழியில் விழுந்த விதைகள் எதற்கு ஒப்பினையாக, என்ன சொல்ல வருகிறார் இந்த ஊமை மூலமாக என்று சீஷர்கள் அவரிடத்தில் நெருக்கமாக அமர்ந்து, ஆண்டவரே இதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது பரலோகத்தின் ரகசியங்கள் என்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், பாருங்கள் 18-19. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பாருங்க, வழியில் விழுந்த விதைகளுக்கு ஆண்டவர் எதற்கு ஒப்பினை சொல்கிறார் என்றால், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அவனுக்கு புரியாமல் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய, பரலோகத்தின் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொன்ன பிறகு கூட அவனுக்கு சரியாக புரியவில்லை. அதான் வேதம் சொல்கிறது, does not understand it. அவனுக்கு புரியவில்லை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன். நீ பரலோகத்தின் குடிமகன். எனக்கு புரியவில்லை ஆண்டவரே, நாட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ உனக்கு என்ன புரியவில்லை? முதலாவது உனக்கு எது புரியலைன்னா, ஹூ யூ ஆர், நீ யாராய் இருக்கிறாய் என்பதே உனக்கு புரியவில்லை. ஆண்டவர் சொல்வது, நீ ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவன், நீ பரலோகத்தின் குடிமகன் என்று சொல்லும் பொழுது எனக்கு புரியவில்லை ஆண்டவரே அப்படின்றோம். எனக்கு நான் யார் என்பதே எனக்கு தெரியவில்லை. அப்போ இந்த இடத்தில் 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2 காரியங்கள், நேரம் இருக்கிற வரைக்கும் இந்த 2 காரியங்களை பார்ப்போம். என்னவென்றால், இந்த விதைகளை ஆண்டவர், the seed is compared to the good people, நல்ல மனிதர்கள், கர்த்தரால் விதைக்கப்பட்ட நல்ல மனிதர்களுக்கு ஒப்பாக ஆண்டவர் விதைகளை சொல்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் இந்த விதையை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக சொல்கிறார். ஹல்லேலூயா. The seed is the people of God, and secondly the seed is the word of God. இதுதான் ஆண்டவர் அந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். அப்போ முதல்ல நாம் பார்ப்பது என்னவென்றால்,
ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க வசனத்தில், இன்னொரு உவமை சொல்லும் பொழுது அந்த உவமையை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இதே 13ஆம் அதிகாரம் 36 படிங்க. 36. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கனிகளை பற்றிய உவமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமா, விளக்குங்க என்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்னது என்ன? நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அப்போ மனுஷகுமாரனால் விதைக்கப்பட்டவர்கள் யார்? நல்ல விதை. மனுஷகுமாரனால் இந்த பூமியில் விதைக்கப்பட்டவர்கள் யார்? நீங்களும் நானும். we are planted seed. the seed, we are the seed from heaven சொல்லலாம். பரலோகத்தில் இருந்து வந்த ஒரு விதைதான் நாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? எப்படி பரலோகத்திலேருந்து? எஸ், அதுதான் வேதம் சொல்கிறது. த குட் சீட் யாரால் அந்த 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 விதைகள் போடப்பட்டிருந்தது? அந்த விதைகள் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவினால் போடப்பட்ட விதைகள். அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் என்றால் நாம் we are the good seeds that God expects something good from us. ஆண்டவர் நல்ல விதைகள், அதிலிருந்து நல்ல கனிகளை, நல்ல ஒரு அறுவடையை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். Who are you? நீங்கள் யார்? அதுதான் வேதம் சொல்கிறது. விதைகளை தூவும் பொழுது பாதையில் வீழ்ந்தவர்கள் யாராம்? சரியாக அவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள். Don't be a person who has fallen on the streets. Who are the seeds that has fallen on the streets? வழியில் வீழ்ந்த ஒரு விதையாக நீ இருக்காதே என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் புரிந்து கொள்ளாதவர்கள். எதை புரிந்து கொள்ளாதவர்கள்? ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த பிறகு கூட தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தியை கொடுக்கிறார்? நீ பரலோகத்தின் குடிமகன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். நானா ஆண்டவரே, எனக்கு புரியவில்லை ஆண்டவரே, எப்படி நான் ஒரு பரலோகத்தின் குடிமகனாய் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் கையினாலே விதையாக உன்னை நான் இந்த பூமியில் போட்டேன், நல்ல விதையாய் உன்னை நான் போட்டேன் என்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஊமையை நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறமாக முழு ஊமையை நான் படிக்கப் போவதில்லை. ஏனென்றால் the parable of the weeds, அந்த நேரத்தில் நல்ல விதைகளை போடும் பொழுது கூடவே இரவு நேரத்தில் பிசாசு கெட்ட விதைகளையும் போட்டு அங்கே தொல்லைகளை கொடுக்கிறான். இந்த பூமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள், சரியில்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை முன்குறித்தது போலவே அவர் நம்மை நல்ல விதைகள் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, from the mouth of God, கர்த்தருடைய வாயினாலே நம்மை பார்த்து நல்ல விதைகளாக நான் இந்த பூமியில் உங்களை அனுப்பினேன் என்கிறார். அப்போ நல்ல விதைகள் என்று சொல்லும் பொழுது நல்ல குவாலிட்டிஸை நாம் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. God expects fruitfulness from us. God expects fruitfulness from good seeds. நம்மை பார்த்து ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வருது. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களா, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன் தெரியுமா? தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? உங்கள்கிட்டருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல அறுவடையை எதிர்பார்க்கிறார். வெறும் வாயினால் நான் நல்லவன் சொல்வது முக்கியம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? அறுவடை ஆண்டவரால் செய்ய முடியுமா? ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல கனியை நம்மால் கொடுக்க முடிகிறதா? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அறுவடை செய்யும் பொழுது பாருங்க,
8 13 8 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? 13:8 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறது. அப்ப நல்ல விதையாக ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் விதைத்திருக்கிறார் என்றால், ஒரு நல்ல அறுவடைக்காக, ஒரு நல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல கனிக்காக தான். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய ஜெனரேஷனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், அவருடைய ஜெனரேஷனாக பார்க்கிறார். த ஜெனரேஷன், நம்ம பிள்ளைகள், நம்ம எத்தனை பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை திட்டுறோம், உருப்படாது, அது சரியில்லை, அது தேவையில்லை, இப்படிலாம் திட்டுறோம். அப்பா அம்மாவை திட்டுறோம், மற்றவர்களை திட்டுறோம், வாயின் வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? நல்ல கனிகள், நல்ல விதைகள் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல விதைகள் நல்ல ஜெனரேஷனை கொடுக்கும். அ கிரேட் ஜெனரேஷன் ஃபார் காட். ஆண்டவருக்காக எழுப்பும் ஒரு பெரிய ஜெனரேஷனாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம். ஏசாயாவின் புத்தகம், ஏசாயா 61:3. ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்புறம் அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தருக்காக எப்படி அழைக்கப்படுவார்கள்? நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். படிங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? A generation that is rebuilt, a generation that stands up for God. இந்த வசனத்தில் அழகாக, இந்த 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன போட்டிருக்கிறார்? நீதியின் மரங்களாக ஆண்டவர் நம்மை பிளான்டிங் ஆஃப் த லார்ட் ஃபார் த டிஸ்பிளே ஆஃப் ஹிஸ் ஸ்ப்ளெண்டர். நீதியின் மரங்களாகவும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் செடிகளாகவும் இல்லை மரங்களாகவும் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்ல விதை என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை நல்ல விதையாக விதைக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த ஊமையில் நாம் பார்ப்பது கெட்ட விதைகளும் கூடவே வளர்கிறது. ஓகே, ஆனால் நல்ல விதைகளாய் ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து நடுகிறாரே, அந்த நல்ல விதைகளாக நாம் நல்ல கனி கொடுத்து ஆண்டவருக்கு சிறப்பான ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் மரங்களாக, செடிகளாக நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கூறுகிறார் இன்றைக்கு. யுவர் ஜெனரேஷன், what is your, who you are பார்க்கும்போது what are you going to do? your generation. ஆண்டவர் நம்மை ஒரு புதிய தலைமுறையாக, ஒரு கர்த்தருக்கான தலைமுறையாக, கர்த்தருக்கு ஏற்ற தலைமுறையாக உருவாக வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தான் என்ன செய்கிறார்? நல்ல விதைகளாக நம்மை பூமியில் போடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் எதற்காக இதை செய்கிறார் என்றால், நம்ம கிட்டேருந்து நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னவாக எதிர்பார்க்கிறார்? நாம் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும்.
இந்த பூமியில் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்க. அதே ஏசாயா 61:6 நாம் படிக்கும்போது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். ஆண்டவர் எதற்காக நம்மை பூமியிலே நல்ல விதைகளாக இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறார்? எதற்காக நம்மளை முன்குறித்திருக்கிறார்? எதற்காக கிறிஸ்தவனாக நாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீயோ கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுவாய் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் யார் தெரியுங்களா? யார் ஆசாரியர்கள்? தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆனால் ஆசாரியர்கள் யார்? ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்கும் ஒரு நபர் இருக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு மனிதர், அவர்தான் ஆசாரியர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வதை கொண்டு வந்து சொல்லும் மனிதன் ஒரு தீர்க்கதரிசி. ஜனங்களுக்கு சொல்லும் மனிதன் தீர்க்கதரிசி. ஆனால் ஜனங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் குடும்பத்தின் காரியத்திற்காகவும் யார் போய் நிற்கிறார்களோ அவர்கள் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ பணி செய்யும் அலுவலகம், வேர் யூ ஒர்க், அங்கே உன்னை ஆசாரியராக ஆண்டவர் பார்க்கிறார். நீ எந்த குடும்பத்தில் இருக்கிறாயோ ஆண்டவர் உன்னை ஆசாரியனாய் பார்க்கிறார். என்ன ஆசாரியன் என்றால் என்ன? நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாய், நீ அவர்களுக்காக பரிந்து பேசுவாய், கர்த்தரிடத்தில் போய் முழங்காலிட்டு அழுது ஜெபம் பண்ணுவாய், நீ அவர்களுக்காக இதை செய்வாய் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் நீ ஆசாரியனாக உன்னை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் என்ன செய்கிறோம் தெரியுங்களா? அவர்களுக்காக போய் சண்டை போடுகிறோம், அவர்களுக்காக அடிதடி பண்ணுகிறோம், அவர்களுக்காக எல்லாம் செய்வோம், அவர்களுக்காக கேள்வி கேட்போம், அவர்களுக்காக போராடுவோம், அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் ஜெபத்தை மட்டும் கர்த்தருக்கு முன்பதாக அவர்களுக்காக முழங்காலில் நிற்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை மட்டும் நாம் செய்யவே மாட்டோம். அதை மட்டும் நாம் செய்யவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக பார்க்கிறார். ஆசாரியர்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முன்னாடி சில பேர்லாம் பிரதான ஆசாரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பதாக சில நேரங்களில் போகும்பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கையில் வைத்து கொண்டு அந்த திரைக்கு பின்பதாக ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் போவான். அவன் போகும்பொழுது சில நேரத்தில் நாட்கள் ஆயிடுமா, ஒரு நாள் 2 நாள் கூட காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய தேசத்திற்காக மன்றாடும் ஒரு நபராக தான் ஆசாரியர்களை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. நீ எத்தனை நாள், எத்தனை மணி நேரம் உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய உறவுகளுக்காக, உன்னுடைய ஊழியத்தின் காரியங்களுக்காக, மற்ற நபர்களுக்காக, மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை நாள் நீ முழங்காலில் இருந்தால், எவ்வளோ நேரம் நீ ஆசாரியனாக நின்றாய் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகள் இருக்கிறது, வேதத்தில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் ஜெப வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசாரியனாக எதிர்பார்க்கிறார். முதலாவது ஆசாரியனாக எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இந்த நேரத்தில் விதைகள் வழியில் விழுந்தது. விதைகள் வழியில் விழுந்தது. அந்த வழியில் விழுந்த விதைகள் பிசாசவன் ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணிடுறான். ஏன் தெரியுங்களா? அதிலேயே ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் யார் என்று புரியவில்லை. They don't know who they are.
நீ கர்த்தருக்காக ஒரு ஆசாரியனாக உருவாக்கப்பட்டவன் என்பது நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை பரலோகத்தின் குடிமகனாய் பார்க்கிறார். நீ எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ, when you accepted Jesus Christ as your personal savior, ஆண்டவரை நீ என்றைக்கு உன் இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே பரலோகத்தில் உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் பரலோகத்தின் குடிமகன் என்று. ஹல்லேலூயா. அப்படி பரலோகத்தின் குடிமகன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பரலோகத்தின் குடிமகன் அப்படின்னா சரி, ஓகே. அப்படின்னா நீ உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னை யார் எதிர்க்கிறார்களோ, உன்னை யார் துன்புறுத்துகிறார்களோ, உனக்கு யார் பிரச்சனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருக்கிறாய். நீ தேசத்திற்காக, பக்கத்து வீட்டு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர், உன்னை ஆசாரியனாக நான் உருவாக்கி இருக்கிறேன், நீ ஆசாரியனாக அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆசாரியர்களை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போவதில்லை. ஏனென்றால் ஆசாரியர்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, அவர்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆலயத்திற்கு போவதற்கு முன்பதாக என்னெல்லாம் செய்கிறார்கள், ஆசிரியர்கள் எப்படி முன்குறித்து ஆண்டவருக்குள்ளே வருகிறார்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது வேதத்தில். அதை நாம் பார்க்க போவதில்லை. ஆனால் ஒரு காரியம் மனதில் நல்லா ஏற்றுக்குங்க, ஒரு ஆசாரியன் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும் நபர்தான் ஆசாரியன். அந்த ஆசாரியனாய் தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கும் ஆளாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆலயத்தில் அன்றைக்கு ஆலயத்திலே வெளியே நின்று கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கிற நபர்கள் யார் தெரியுங்களா? ஆசாரியர்கள் தான் அதை செய்தார்கள். கர்த்தருடைய வேத வார்த்தையை விளக்கிய the greatest teachers were the priests. அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். கர்த்தருடைய பணியை செய்தவர்கள் ஆசாரியர்கள், கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்களை செய்தவர்கள் ஆசாரியர்கள், கர்த்தருடைய ஆலயத்தை பாதுகாத்தவர்களுக்கு ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் லேவி குடும்பத்தை யார் ஆண்டவர் பக்கமாய் நின்றார்களோ அன்றைக்கு மோசே கர்த்தர் பட்சத்தில் யார் நிற்பார்கள் என்று சொல்லும்போது லேவி கோத்திரம் மட்டும் ஆண்டவருக்காக தனிப்பட்டு வந்து நின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் லேவி கோத்திரம் எனக்காக என்று ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டார். இவர்கள்தான் முதல் ஃபர்ஸ்ட் பார்ன் என்று லேவி கோத்திரத்தை தனக்காக பிரித்தெடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர்களை யார் என்று சொன்னார்கள்? லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தருக்கான ஊழியம் செய்கிறவர்கள். எல்லா ஊழியம் செய்தார்கள். ஆரோனின் குடும்பத்தை பரிசுத்தமாக்கி கர்த்தருடைய ஆசாரியர்கள் ஆக்கினார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி ஒரு பெரிய ஒரு கடமையை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீ என்னுடைய ஆசாரியன் என்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, படிப்போம். நம்ம ஜெனிசஸ் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்றால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் ஆபிரகாமை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால்,
ஆபிரகாமை பார்க்கிறோம். அப்பொழுது என்னன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது ஆமா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு, பிளேம்லெஸ்ஸா இருன்னு எப்ப சொல்றாரு? 99 வயசு ஆகும் பொழுது 99 இயர்ஸ்ல இருந்த ஒரு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு உத்தமனாய் எனக்கு முன்பதாக நட என்றார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆமா, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமா, திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். சரி. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆபிரகாம் எனப்படும். திரளான ஜாதிகளுக்கு தலைவனாக உன்னை ஒரு தலைவனாக உருவாக்குகிறேன். உன்னை ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாம் என்று உன்னுடைய பெயர் மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்புறமா, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை அன்றைக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும்பொழுது ஆபிரகாம் பார்த்திருப்பான், ஏராளமான மணல் போல, ஏராளமான நட்சத்திரங்களைப் போல ஏராளமான ஜெனரேஷனை ஆண்டவர் காட்டுகிறார். அப்பொழுது உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் தெரிந்திருக்கும். ஹல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது என்ன யோசிக்கிறோம்? இது இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்ட வசனம் என்று. ஆனால் அன்றைக்கே ஆண்டவர் என்ன முடிவு எடுத்தார்? இது இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் ஆபிரகாம் தலைவனாக தகப்பனாக இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு காட்டினார். அப்பொழுது பார்க்கும்பொழுது உங்கள் முகம் கூட ஒரு நட்சத்திரமாக ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். ஹல்லேலூயா. அதை அன்றைக்கே ஆபிரகாம் பார்த்தார். அதுதான் வேத வசனம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? நீங்கள் எனக்கு ஆசாரியர்களாக இருப்பீர்கள், நான் உங்களை ஆசாரியர்களாக அழைக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குள்ளே வருகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சாட்சி உள்ள ஜீவியம் செய்கிறோமோ அவர்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் வருகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம் வசனம். கலாத்தியர் புத்தகம், கலாத்தியர் படிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 26 29. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. பாருங்க, தேவனுடைய புத்திரர்களாய் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்து இயேசுவேலே இருக்கும் விசுவாசத்தினால் இருக்கிறீர்கள். அப்புறமா, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்களோ அவர்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே தரித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறமா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறோம். எல்லா தேசங்களில் இருக்கும் நபர்கள், எல்லா தேசங்களில் இருக்கும் மனிதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மேலே படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குதத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு அன்றைக்கு
17ஆம் அதிகாரம் அந்த வசனங்களில் 1, 2, 3, 4 அந்த வசனங்களில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஜாதிகளை உருவாக்குவேன், நீ தேசத்தின் தலைவராக இருப்பாய், உனக்கு கீழே நிறைய ஜாதிகளை கொடுப்பேன், நபர்களை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேலர்களை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வசனம் கலாத்தியரில் சொல்கிறது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சாட்சி உள்ள ஜீவியத்தை செய்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் the seeds of Abraham's seed அப்படின்னு போட்டிருக்கு, ஆபிரகாமின் விதைகள், ஆபிரகாமின் சந்ததிகள் என்று அழகாக வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த இணைப்பு யாரால் நடந்தது? இந்த இணைப்பு இயேசு கிறிஸ்துவினால் நடந்தது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததிகள். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன உடன்படிக்கை செய்தாரோ அது எல்லாம் நமக்கும் சார்ந்து வரும் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. படிங்க மேல, அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு போட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்ன பண்ணியிருக்குதா? வாக்குத்தத்தங்கள், சில ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள். பழைய ஏற்பாட்டில் சில வாக்குத்தத்தங்களை நாம் படிக்கிறோம், சில நேரங்களில் யோசிக்கிறோம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டது, யூதா தேசத்திற்கு எழுதப்பட்டது, ஆபிரகாமின் சந்ததிக்கு எழுதப்பட்டது. இது நான் ஏன் இது எனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. சந்ததிகள் என்று ஆண்டவர் சொல்லாமல் உன் சந்ததின்னு சொல்றதால அந்த ஜெனரேஷன், he did not say the seeds but he said your seed, and the Bible says your seed is Jesus Christ. வேதம் சொல்கிறது அந்த சந்ததி, சந்ததிகள் என்று சொல்லாமல் அந்த ஒரு சந்ததி யார் என்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த சந்ததி என்று வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து சந்ததி என்றால், இயேசு கிறிஸ்து அந்த சந்ததி என்றால், அப்போ அந்த ஒரு நபர் மூலமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் என்னை எடுத்துன்னு போய் அந்த சந்ததிகளில் இணைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமின் சந்ததி யார் என்று நீங்கள் கேட்டால், ஆபிரகாமின் சந்ததி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகள் யார்? நாம் தான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகள். ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்கிறது, நான் கர்த்தருடைய, we are all sons of God because we have faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இருக்கிறவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ இந்த விதை, the seed, இந்த விதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? நல்ல விதைகளை தூவி விட்டார். இந்த பூமியில் நல்ல விதைகளாக நம்மை இந்த பூமியில் அனுப்பினார். we are the good seeds that God has seen. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நல்ல விதைகளாக நம்மை பார்க்கிறார். ஆனால் அந்த நல்ல விதைகளாக நாம் வாழ்கிறோமா? எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா ப்ராமிசஸ், எல்லா பிளெஸ்ஸிங் எல்லாமே ஆண்டவர் இந்த நல்ல விதைகளுக்காக ஆசாரியனாக நம்மை பார்க்கிறார். இந்த நல்ல விதைகளுக்காக, உனக்காக ஆண்டவர் இதெல்லாம் செய்து வைத்துக்கொண்டு நீ பரலோகத்தின் குடிமகன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். உன்னை நல்ல விதையாக தானே நான் விதைத்தேன், ஒரு குட் சீடாக தானே, ஒரு நல்ல விதையாக தான் விதைத்தேன். நீ இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ ஒரு நல்ல விதையாக இருக்கிறாயா? ஆவியானவர் பேசுறதை விடுங்க ஒரு பக்கம். ஆவியானவர் எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறார். இது பண்ணுறே, இது தப்பு, இது பண்ணுறே, இது தப்பு, இது நீ பண்ணது தப்புன்னு. ஆனால் மனசாட்சி கூட இல்லாமல் சிலது நம்ம பண்ணுறோம். கரெக்டுங்களா? சாதாரண ஒரு மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? மனசாட்சியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன், இவர்களாம் கிறிஸ்தவர்களான்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி ஒரு ஜீவியத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசாரியர்கள் என்ற ஒரு உயர்ந்த இடத்தில், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், ஆண்டவருக்கும் அடுத்தபடியாக ஜனங்களுக்கும் நடுவில் ஒரு நபரை பார்க்கிறார். அது ஆசாரியன். இப்படி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நம்மை ஆசாரியர்களாக நிற்க வைக்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்? நான் இப்படியெல்லாம் வாழ மாட்டேன் ஆண்டவரே, நான் போய் குப்பையில் தான் விழுவேன் அப்படி சொல்கிறேன். நீ பரலோகத்தின் குடிமகன் மகளே, நீ பரலோகத்தின் குடிமகன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, எனக்கு உலக பிரகாரமான காரியங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் போய் குப்பையும் தூசிலும் விழுந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அதற்காக தான் இந்த நல்ல விதையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார், எப்படி இருக்கணுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 12:24. ஆண்டவர் இந்த விதை என்ன சொல்கிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பழைய வாழ்க்கை நமக்குள்ளே மரிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. ஆண்டவர் மரித்ததால், இந்த பூமியில் சிலுவையில் மரித்ததால் அவர் உயிர்த்தெழுந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். அதை போல நாம் பழைய வாழ்க்கை எப்படி கோதுமை மணி கீழே விழுந்து மரித்தால்தான் அதுக்குள்ள இந்த ஜீவன் வருகிறதோ, அதை போல உன்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுவாபங்கள், பழைய மனிதன் மரித்து போனால் அப்பொழுது புதிய காரியங்கள் உருவாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 25ஆம் படிங்க. 25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நல்ல விதையாக உன்னை விதைத்தேனே, நீ இந்த பூமியை ஆசைப்பட்டு விதைத்தது இந்த பூமியில் எதற்காக என்றால், உன்னுடைய பழைய சுவாபங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள், உன்னுடைய சுயம் எல்லாவற்றையும் இழந்து, எல்லாவற்றையும் மறித்து, இந்த பூமியிலே புதைத்து புது மனிதனாக உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இந்த பூமியின் காரியங்களை விரும்பி அதே விதையாகவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இதேதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை ஒருத்தன் சேமிக்கணும், என்னை if somebody wants to serve me, he has to follow me என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு பரலோகத்தில் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் புத்தகத்தில் நாம் படித்தோம் என்றால் ஆண்டவரை பற்றி ஆண்டவர் பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ ஒரு ஆசாரியன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? 36ஆம் வசனம் படிங்க. 26ஆம் வசனம். அதே 12. எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் நம்மை, இஃப் யூ வாண்ட் டு சர்வ் காட், யூ ஹேவ் டு ஃபாலோ காட். காட் இஸ் த ஹை ப்ரீஸ்ட். ஆண்டவர் பிரதான ஆசாரியாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து நீ இந்த பூமியில் ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் புதிய வானம் புதிய பூமியில் நம்மை எதிர்பார்ப்பார். அதை தான் 1000 வருஷ சாட்சியிலும் ஆண்டவர் அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதற்கேற்ற ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை நாம் வாழ்கிறோமா? பாருங்க, 2ஆம் குறிப்பு நான் இப்போ தான் வரேன், இருந்தாலும் நேரம் இல்லை. இருந்தாலும் 2ஆம் குறிப்பு சுருக்கமாக நான் சொல்கிறேன். The seed is the word of God. Hallelujah. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் படித்தோம் என்றால், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த உவமையின் கருத்தாவது என்ன கருத்தாவது? விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். 2ஆம் காரியம் பார்க்கிறோம். விதை நல்ல விதை, கர்த்தர்
கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல விதை என்று முதல் குறிப்பை பார்த்தோம். The good seed is you என்று முதலாவது பார்த்தோம். இப்பொழுது அந்த விதை தேவனுடைய வார்த்தை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே, நம் இருதயத்திற்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம சாட்சியுள்ள ஜீவியத்தை கர்த்தருக்கான ஒரு ஆசாரியனாக வாழ வேண்டும், வாழ முடியும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஜீவன் பெற வேண்டும். அந்த எடுத்துக்காட்டில் நம்ம ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் எடுத்து பார்த்துருக்கோம். அந்த உவமையில், ஆண்டவர் சொன்ன உவமையில் வழியில் விழுந்த விதைகள், அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழியில் விழுந்த விதைகள், அந்த விதை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். ஏனென்றால் வார்த்தை நமக்குள்ளே செயல்பட்டு, ஜீவனுள்ள வார்த்தை செயல்படும் போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது, நாம் விசுவாசத்தில் வளருகிறோம். படிப்போம் பாருங்க. 1 பேதுரு 1:23 1 பேதுரு 1:23 1 பேதுரு 1:23 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவுள்ள சீட்ஸ், பெரிஷபிள் சீட்ஸால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. You are not of perishable seeds, அழிவில்லாத வித்துக்களாய், அழிவில்லாத seeds. You are the seeds of God, imperishable. அது என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. அழிவில்லாத இம்பெரிஷபிள் சீட்ஸ் என்னவென்னா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஜீவிக்கும் லிவிங் அண்ட் என்டியூரிங், அழகாக ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது, லிவிங் அண்ட் என்டியூரிங். பாருங்க, நம்ம விதை, தேவனுடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. யூ ஆர் த சீட் ஆஃப் காட் அண்ட் த சீட் ஆஃப் காட் இஸ் ஆல்சோ த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் இன்சைட் யூ. உனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை விதையாக இருக்கிறது, அந்த விதை ஜீவனுள்ள விதையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க, அந்த விதை ஜீவனுள்ள விதையா. அப்போ நம்ம வாழ்க்கை ஆசாரியர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் என்றால் நமக்குள்ளே ஜீவ வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரமில்லாத காரியத்தினால். அந்த பிசாசான என்ன செய்கிறான் தெரியுங்களா? அந்த வார்த்தையை படிப்போம். லூக்கா எழுதின அந்த சுவிசேஷம் 8:12, லூக்கா 8:12. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு ஓகே, பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். ஜீவன் கொடுக்கறதே ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையே ஆண்டவர் வேலையா அந்த பிசாசானை எடுத்து போடுகிறான். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, நீ பரலோகத்தின் குடிமகன் என்று சொன்னால் அவர்களுக்கு புரியறதே இல்லை. அதான் வேதம் சொல்கிறது, புரிந்து கொள். யூ அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் பி அ சீட் தட் ஹஸ் ஃபாலன் ஆன் த பாத். வேறு பிடிக்க முடியாமல் அப்படியே விழுந்து இருக்கும் விதைகளாக இருந்தால் பறவை போல வந்து என்ன செய்கிறான் பிசாசானவன்? இருதயத்தில் இருக்கும் அந்த வார்த்தையை எடுத்து விடுகிறான். இருதயத்தில் இருக்கும் அந்த வார்த்தையை எடுக்கும் பொழுது அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஜீவ வார்த்தையை நமக்குள் போய்விட்டால் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதில் அர்த்தம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? நான் யார்? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? எதற்காக நான் வாழ்கிறேன்? ஆண்டவர் என்னை ஆசாரியனாக பார்க்கிறார் என்பது தெரியாமல் வாழ்கிறார்கள் நிறைய பேர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், யூ ஆர் அ ப்ரீஸ்ட் ஃபார் மீ இன் திஸ் வேர்ல்ட்.
நீ ஒரு ஆசாரியனாக இருக்கிறாய் இந்த உலகத்தில். உன்னை நான் நல்ல விதையாக இந்த உலகத்தில் விதைத்திருக்கிறேன். அந்த ஜீவனுள்ள வார்த்தை நல்ல விதையாக உனக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீ புரிந்து கொண்டு நடந்தால் பிசாசானவனால் எதுவுமே செய்ய முடியாது, உன்னையும் உன் குடும்பத்தையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த வசனங்கள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்ம கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த நாளுக்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம் அப்பா. வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. வழியில் விழுந்த விதைகளாக நாங்கள் இல்லாதபடி என் தேவனே அப்பா, நல்ல நிலத்தில் விழும் விதைகளாக, நல்ல விதைகளாக அப்பா, தேவகுமாரன் நல்ல விதைகளை விதைத்தார் அப்பா. we are seeds from heaven Lord, we are seeds from heaven. பரலோகத்தின் அப்பா வித்துக்கள் நாங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வித்து. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மால் நாங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்பா. தேவரீர் இந்த வேதம் முழுவதும் எங்களை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது, பெயர்தான் போடவில்லை. மற்றபடி வேதத்தில் எல்லா வார்த்தையும் என்னை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகளே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகனே. உன்னை ஆசாரியனாக உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் பார்க்கிறார். Hallelujah. Even the king has to get permission from the priest. ஆசாரியனால் தாவீது ராஜாவாய் இருக்கும் பொழுது ஆசாரின் இடத்தில் தான் எல்லாவற்றையும் கேட்டான். ஆண்டவரிடத்தில் கேள் என்று. உன்னை ஆண்டவர் ஆசாரியனாக ராஜாக்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். நல்ல விதையாக விதைத்திருக்கிறார். நல்ல விதையான ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது எப்பொழுதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே அப்பா, தேவரீர் அப்பா, வழியில் விழுந்த விதைகளாக நான் இருக்கக்கூடாது. பிசாசானவனை எடுத்து அந்த வேத வசனத்தை நீ இருதயத்தில் இருந்து எடுத்துக்கக்கூடாது அப்பா. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வாழ்க்கையை கலைத்து விடக்கூடாது அப்பா. நான் உங்களுடைய ஜெனரேஷன் அப்பா, நீர் உருவாக்கின அப்பா ஒரு சந்ததி, நீர் உருவாக்கின சந்ததி, பரலோகத்தின் குடிமகன் நான் அப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒரு ஒரு அப்பா, ஒரு ஆசாரியனாக என்னை பார்க்கிறீர். அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை நான் செய்ய வேண்டும் இயேசுவே. உமக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், என்னை வழி நடத்துங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளில் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எப்பவுமே வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே, நான் அதற்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இப்படி வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். கமிட் யுவர் வேஸ், கமிட் யுவர் வேஸ். உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரே தேவரீர் அப்பா, அந்த நாளுக்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தை வசனம் மூலமாக எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. தேவரீர் ஒரு நல்ல விதையாக கர்த்தாவே எங்களை அப்பா இந்த பூமியில் அனுப்பினீர் அப்பா. சாட்சி உள்ள ஜீவியத்தை நாங்கள் செய்ய, ஆசாரியர்களாக எழும்பி கர்த்தாவே உமக்காக சாட்சி உள்ள ஜீவியத்தை நாங்கள் வாழ அப்பா. அந்த ஜனங்களுக்காக, அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக, குடும்பத்திற்காக கர்த்தாவே தேவரீர் உமக்கு முன்பதாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்க நிற்க கிருபை தாங்க தேவரீர். ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வல்ல நாமத்தை துதிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவானுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.